வணக்கம். இன்று நாம் வாழும் உலகம் மிகவும் பரபரப்பானது. தேவையில்லாத கவலைகள், மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்ற பயம், எதிர்பாராத தோல்விகள் என நாம் எப்போதும் ஒரு அழுத்தத்திலேயே இருக்கிறோம். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ரோமானிய பேரரசர் மார்கஸ் அரேலியஸ் போன்ற சிந்தனையாளர்கள் இதற்கு ஒரு தீர்வை வைத்திருந்தார்கள். அதுதான் ஸ்டோயிசிசம். இது உணர்ச்சிகளை அடக்குவது அல்ல, உணர்ச்சிகளை ஆள்வது. இன்று நாம் பார்க்கப் போகும் இந்த 3 விஷயங்கள் உங்கள் வாழ்க்கை பார்வையை மாற்றும். 1. கட்டுப்பாட்டு பாகுபாடு, த டைகோட்டமி ஆஃப் கண்ட்ரோல். தொகுப்பாளர் எபிக்டீட்டஸ் என்ற அறிஞர் ஒரு மிக எளிமையான உண்மையை கூறினார். வாழ்க்கையில் சில விஷயங்கள் நம் கட்டுப்பாட்டில் உள்ளன, சில விஷயங்கள் நம் கட்டுப்பாட்டில் இல்லை. ஒரு வட்டம் வரைந்து கொள்ளுங்கள். அந்த வட்டத்திற்குள் இருப்பது உங்கள் எண்ணங்கள், உங்கள் முயற்சி மற்றும் உங்கள் செயல்கள் மட்டுமே. வட்டத்திற்கு வெளியே இருப்பது வானிலை, போக்குவரத்து நெரிசல், மற்றவர்களின் கருத்துக்கள் மற்றும் கடந்த காலம். உதாரணமாக, ஒரு தேர்வின் முடிவு உங்கள் கையில் இல்லை, ஆனால் அதற்கு தயாராகும் உழைப்பு உங்கள் கையில் உள்ளது. கையில் இல்லாத விஷயத்திற்காக கவலைப்படுவதை விட்டுவிட்டு கையில் இருக்கும் விஷயத்தில் 100% கவனம் செலுத்துவதே உண்மையான அமைதி. 2வது விஷயம் கேட்க கடினமாக இருக்கலாம், ஆனால் இதுதான் மிக வலிமையானது. அமோர் ஃபாட்டி என்றால் உங்கள் விதியை நேசியுங்கள் என்று பொருள். நமக்கு ஒரு கெட்ட விஷயம் நடக்கும்போது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று நாம் புலம்புவோம். ஆனால் ஒரு ஸ்டோயிக் அறிஞன், இது எனக்கு நடந்தது நல்லதுதான், இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று நினைப்பான். நெருப்பில் எதை போட்டாலும் அது அந்த நெருப்பை இன்னும் பெரியதாக மாற்றும். அதுபோல உங்களுக்கு வரும் தடைகளை எரிபொருளாக மாற்றி முன்னேறுங்கள். நடப்பதை மாற்ற முடியாது, ஆனால் நடப்பதை கையாளும் முறையை மாற்ற முடியும். 3. 4 அறநெறிகள், த 4 கார்டினல் வர்ச்சுஸ். தொகுப்பாளர் 3வது தூண் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதைச் சொல்கிறது. இதை 4 குணங்களாக பிரிக்கலாம். விவேகம், விஸ்டம், உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாகச் சிந்தித்து முடிவெடுப்பது. நீதி, ஜஸ்டிஸ், சுயநலமில்லாமல் மற்றவர்களுக்கும் நேர்மையாக நடப்பது. தைரியம், கரேஜ், கஷ்டமான நேரத்திலும் உண்மையைச் சொல்லவும் சவால்களை எதிர்கொள்ளவும் துணிவது. நிதானம், டெம்பரன்ஸ், எந்த ஒரு விஷயத்திலும் அளவு கடந்து போகாமல் சுயக்கட்டுப்பாட்டுடன் இருப்பது. ஒரு குழப்பமான சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால், இந்த 4 குணங்களில் எது எனக்கு இப்போது தேவை என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். விடை தானாக கிடைக்கும். ஸ்டோயிசிசம் என்பது வெறும் தத்துவம் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. நம் கட்டுப்பாட்டில் இருப்பதை மட்டும் கவனிப்போம், நடப்பதை நேசிப்போம், அறநெறியோடு வாழ்வோம். உங்கள் வாழ்க்கையின் சுக்கான் உங்கள் கையில் மட்டுமே இருக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால், இந்த 3 கொள்கைகளில் எதை நீங்கள் முதலில் பின்பற்றப் போகிறீர்கள் என்று கமெண்ட் செய்யுங்கள். ஆல் இன்ஃபர்மேஷன் சேனல் ஐ சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. நன்றி.